ரகுமான் இசையின் உலக நாயகன். பல மொழிகளில் முன்னணி இசையமைப்பாளராக திகழும் அவர் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தனது ஆரம்பகால சவால்கள், மொழி தடைகள் மற்றும் இசை உருவாக்கத்தில் ஏற்பட்ட நுணுக்கங்களை மனம் திறந்து பேசியிருக்கிறார். ஒவ்வொரு மொழிக்கும் தனி ஆற்றல் இருக்கிறது என துவங்கும் ரகுமானின் உரை தமிழ் பாடல்களை இந்தியில் மொழிபெயர்க்கும் முயற்சியில் ஏற்பட்ட சிக்கல்களை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆரம்பத்தில் என் தமிழ் பாடல்களை நேரடியாக இந்தியில் மொழிபெயர்த்தார்கள். ஆனால் டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளோ என்ற பாடலை எடுத்துக் கொள்ளுங்கள். மணி போல் சிரிப்பவள் என்ற உவமை தமிழில் இயல்பாக இருக்கும். ஆனால் ஹிந்தியில் அந்த வார்த்தையே இல்லை. கே மிஸ்ரா அதை மிக கரனான மொழியில் மாற்றினார். ஆனால் பாடலின் மென்மையும் ராக தாளமும் பாதிக்கப்பட்டது என அவர் கூறினார். இந்த அனுபவம் ரகுமானை ஒரு முக்கிய முடிவுக்கு அழைத்து சென்றது. அதற்கு பிறகு என் பாடல்களை டப்பிங் செய்வதை நிறுத்திவிட்டேன். கூடுதல் தொகை வேண்டாம், ஹிந்தியில் பாடல் வேண்டும் என்றால் புதிய வரிகள் எழுதுங்கள் என கூறினேன் என்று கூறினார். ரோஜா, பாம்பே, தில்சே, காதலன் போன்ற படங்கள் இந்த அணுகுமுறையில் உருவானது. இருந்தாலும் சில பணம் கொடுத்து டப்பிங் செய்து விடுவார்கள். ஆனால் மக்கள் ஹிந்தி டப்பிங் பாடல்கள் நன்றாக இல்லை, தமிழிலே கேட்போம் என பேச துவங்கியதும் ரகுமானுக்கு அது ஒரு அவமானமாகவே இருந்தது. ஹிந்தி தெரியாததால் ஏற்பட்ட சிக்கல்களை சமாளிக்க ரகுமான் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார். அந்த நேரத்தில் இயக்குனர் சுபாஷ்கா என்னிடம், நீங்க ரொம்ப நல்ல இசையமைப்பாளர், ஹிந்தி தெரியாமல் பாலிவுட்டில் நிலைத்து இருக்க முடியாது என்றார். அது ஒரு டர்னிங் பாயிண்ட். அதன் பிறகு 1994 முதல் 1997 வரை உருது மொழியில் குரானை படித்தேன். உருதும் ஹிந்தியும் ஒரே மாதிரிதான். உருது தெரிந்தால் ஹிந்தியை கற்றுக்கொள்ள எளிதாக இருந்தது என அவர் பகிர்ந்தார். இப்பொழுது தமிழ் பாடல்களை நேரடியாக மொழிபெயர்க்காமல் ஹிந்திக்கு தனித்துவமான பாடல் வரிகள் எழுதப்பட்டிருக்கின்றது. ஹிந்தி மக்களின் அன்பு அபரிமிதமானது. பஞ்சாபி கூட கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். எல்லா மொழிகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் மரியாதை இருக்க வேண்டும். ரகுமான் தனது இசை பயணத்தின் மொழி பரிமாணத்தை அழுத்தமாக எடுத்துரைத்தார். இந்த உரை ஒரு இசையமைப்பாளரின் தொழில்நுட்ப நுணுக்கங்களை மட்டுமல்ல, ஒரு கலைஞரின் பண்பாட்டு சிந்தனையையும் மொழி மரியாதையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. ரகுமானின் இசை உலக மொழிகளை தாண்டி மனங்களை இயக்கும் பாலமாகவே இருக்கிறது. மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.